பசில் ரீசனிங்கில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்ஸ்னால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இதில் நேம்ஸ் இயர்ஸ் 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த 2 டேட்டாவும் நமக்கு போதும். 3 மினிட்ஸில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் முதல்ல இந்த கொடுத்துருக்க டேட்டாவை வந்து இதெல்லாம் கிளியராக படிச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோட்டில் தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கீவேர்டே வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் மோஸ்ட்லி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால நோட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7 நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, 7 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். அப்படின்னா இயர்ஸ் வந்து நம்ம ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். இப்போது 1987 இருக்கா, 87, 84ன்னு ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். ஆனால் இப்போ ராமன் 84ல் பிறந்தான், நிக்கில் 87ல் பிறந்தான்ற ஆர்டர் தான் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை இப்போ தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நோட் 1 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, all calculations are done with respect to the present year 2021 assuming the month date. ஆக்சுவலாக இந்த இயர்ஸில் பிறந்திருக்காங்கல்ல அவங்க எல்லாமே ஒரே டேட்லேயே ஒரே மந்தில் தான் பிறந்திருக்காங்க. இயர்ஸ் மட்டும் தான் வேறு. ஓகேவா? இப்போ இந்த வருஷம் நான் பிறந்திருக்கேன்னா அடுத்த வருஷம் அவன் அதே டேட்லேயே பிறந்திருக்கான். இதுதான் அதோட மீனிங். இப்போ ப்ரெசன்ட் இயர் 2021 நடக்குதுன்னா அப்போது 87 அவனோட ஏஜ். இப்போ 87ல் பிறந்தவங்களுக்கு இப்போ நம்ம வந்து 2025 கிடையாது, இப்போ 2021 இருக்கோம்னா உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகும்னா 84 தானே ஃபர்ஸ்ட் இருக்க ஏஜ். 1984ல் பிறந்தவங்களுக்கு வந்து 94, 2004, 2014, 37 ஏஜ் ஆகும். ஓகேவா? 37. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஏஜை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1987ல் பிறந்தவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குன்னா, இப்போ இதுலேருந்து 7லேருந்து 4 3 இயர்ஸ் தானே கேப் இருக்குது. அப்போ இவங்களுக்கும் 3 இயர்ஸ் தானே கேப் இருக்கும். ஸோ 34 - 3, ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவன் பிறந்திருக்கான். 34. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1992. இதுக்கும் இதுக்கு இருக்கிற கேப் வந்து 5. ஸோ இதுலேருந்து வந்து 5 மைனஸ் பண்ணால் 29. நெக்ஸ்ட்டு 1995. இதுக்கும் இதுக்கு இருக்கிற கேப் வந்து 3. ஸோ இதுலேருந்து 3 மைனஸ் பண்ணால் 26. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1995. அப்புறம் 2000, 2006, 2015. ஸோ அப்படியே வந்து மைனஸ் பண்ணிட்டே போய்க்கலாம். ஏன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ 1995க்கு வந்து 26 கொடுத்துட்டோம். அப்புறம் ஒரு 5 கேப் இருக்கா, 21. அப்புறம் ஒரு 6 கேப் இருக்குன்னா 6 இயர்ஸ் கம்மி பண்ணிக்கிட்டா 15 இருக்கும். 9 இயர்ஸ் கேப் இருக்கு இல்லையா? ஸோ 9 வந்து மைனஸ் பண்ணால் 6 வரும். ஸோ இதுதான் இவங்களோட ஏஜ். இது வந்து இயர்ஸ், இது வந்து ஏஜ். ஓகேவா? வந்துட்டு 7 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நான் வந்து பாசிபிலிட்டிஸ் முதல்ல போட கற்றுக்கணும். பாசிபிலிட்டிஸ்னால் ஒரு வேளை இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் போடுங்க, அதுக்கு மேலே வேணாம். ஸோ இப்போ வந்து 7 பேர் இருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 4, 5, 6. அவங்க 84, 87. நெக்ஸ்ட் எதில் பிறந்திருக்காங்கன்னா 1992, 1995, 2006. ஸோ இவங்களோட ஏஜ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த ஏஜ் என்னென்னா 37, 34, 29, 26, 21. இது வந்து இவங்களோட ஏஜ். ஓகேவா? இப்போது இந்த டேட்டாவை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ண போகிறோன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஒரு எல்டர் அண்ட் யங்கர் தென் ஸ்வாதி. இது வந்து ரொம்பவே ஈஸி. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 7 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்வாதிக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் பின்னாடி பிறந்தவங்களும் ஈக்குவல் அப்படின்னா ஸ்வாதி எங்கே வரணும்னா நடுவில் தான் வரணும். ஸோ இங்கே வந்து 3 போயிடுச்சு, இங்கே 3 போயிடுச்சு. ஸ்வாதி வந்து எங்கே வரணும்? இங்கே வரணும். அப்போ இங்கே ஒரு பாசிபிலிட்டி போட்டுக்கணும். ஒரு வேளை வேறு மாதிரி கூட வரலாம் இல்லையா? அதனால் ஸ்வாதி வந்து, ஆனால் இது வந்து ஃபிக்ஸட். ஏன்னா இது வந்து கொடுத்துருக்குற டேட்டாவில் இது ஃபிக்ஸட், இது சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதில் வந்து 2 பாசிபிலிட்டி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்வேதா வாஸ் born in an even year, numbered year after 1987 பட் பிஃபோர் 2006. ஓகே, ஸ்வேதா வந்து எங்கே பிறந்திருக்கான்னா ஈவன் நம்பர். ஸ்வேதா வந்து ஈவன், ஆனால் 87க்கு அப்புறம் 2006க்கு முன்னாடி. அப்படின்னா அதில் 2 பாசிபிலிட்டி வருது. இப்போ 87க்கு அப்புறம்னா இங்கே ஒரு ஈவன் இருக்கா? ஸோ ஸ்வேதா வந்து இங்கே வந்திருக்கலாம். இல்லை 2006க்கு முன்னாடின்னு பார்த்தா ஸ்வேதா வந்து இங்கேயும் வந்திருக்கலாம். ஸோ இதில் 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? இப்போ ஸ்வாதின்றது ஃபிக்ஸட், ஸ்வேதான்றது இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2 ஈவன் நம்பருக்குள்ளே தான் வந்திருக்கணும். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி 1 person was born between ஸ்வாதி அண்ட் ராமன்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சுவாதி வந்து இங்கே சுவாதிக்கும் ராமனுக்கும் இடையில ஒரு பர்சன் இருக்கணும்னா ராமன் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் போனாலே நீங்கள் என்ன பண்ணால் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது என்ன வருமோ அதை பாருங்கள். ஸோ அடுத்தல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கீவேர்டாக இருக்கும். எப்போதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டை வந்துட்டு சென்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்லி 1% இஸ் எல்டர் டு வைபவ். ஸோ வைபவுக்கு முன்னாடி ஒருத்தவங்க தான் பிறந்திருக்கணும், ஓகேவா? ஏன்னா இப்போது வைபவுக்கு முன்னாடி நிறைய பேர் பிறந்திருக்க கூடாது. சப்போஸ் இங்கே வைபவ் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன எழுதுவீங்க, இங்கே வைபவுக்கு முன்னாடி 2 பேர் பிறந்திருப்பாங்க இல்லையா? ஸோ வந்து அப்படி இருக்கக்கூடாது. இது வந்து ஃபிக்ஸட் டேட்டா. இப்போ எப்படி சுவாதி வந்து சென்டரில் பிறந்திருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி வைபவ் இங்கே தான் பிறந்திருக்கணும், வைபவ். ஏன்னா வைபவ் வந்து வைபவுக்கு முன்னாடி ஒருத்தங்க தான் பிறந்திருக்கணும். ஸோ இதுவும் வந்துட்டு ஃபிக்ஸட், சுவாதி வந்து ஃபிக்ஸட். ஸோ அப்போ என்னென்னா ராமன் இங்கே வரமாட்டான் இல்லையா? ஏன்னா சுவாதிக்கும் ராமனுக்கும் நடுவில் ஒருத்தங்க தான் பிறந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து வைபவ் வந்ததுனால ராமன் இங்கே தான் வந்தாகணும், ராமன். இங்கே வந்துட்டு சுவாதிக்கும் ராமனுக்கு நடுவில் வைபவ் வந்துட்டான். ஸோ ராமன் அங்கே வர முடியாததுனால ராமன் இங்கே தான் வந்தாகணும், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the age of Sonia is an even number. சோனியாவோட ஏஜ் வந்து ஈவன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. சாக்ஷி வாஸ் neither born in 1992 nor the eldest, ஓகேவா? சாக்ஷி இன்னும் 2 பேர் இருக்காங்களா, 3 பேர் இருக்காங்க. நிக்கில், சாக்ஷி, சோனியா. ஸோ வந்து இப்போ 3 பேர் இருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாக்ஷி வந்து 1992லேயும் பிறக்கலையாம், இங்கேயும் இல்லை, ஓகே? ஏன்னா ஸ்வேதா இருக்கா, இங்கே எம்டியாக இருக்கும், ஓகே? இங்கே பிறக்கல. எல்டஸ்டாகவும் இல்லைன்னா சாக்ஷி இதில் வந்து இங்கே வருவா, இதில் எங்கே வருவானா 1992ல் பிறக்கலை. எல்டஸ்ட்டும் இல்லை அப்படின்னா சாக்ஷி இங்கே 2 இடத்துலையும் வரலாம், பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோனியாவோட ஏஜ் ஆஃப் சோனியா ஓகே, ஏஜ் ஆஃப் சோனியா இஸ் அன் ஈவன் நம்பர்னா இயர் கிடையாது, சோனியாவோட ஏஜ் வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈவனான ஏஜ் எல்லாமே போயிடுச்சு. 37, 34 போயிடுச்சு, 29, 26, 21, ஸோ 6 மட்டும் தான் ஈவன் நம்பராக இருக்குங்க. ஸோ சோனியாவோட ஏஜ் இங்கே மட்டும்தான் வரணும். அப்போது இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா சோனியாவோட ஏஜ் வந்து ஈவனில் வரணும்னு இருக்காங்க. இங்கே எல்லா ஈவனுமே ஃபில் ஆனதுனால சோனியா இங்கே தான் வரணும். அப்போ மீதி இருக்கிறது வந்து சாக்ஷி, நிக்கில் தானே. சாக்ஷி வந்து 1992 கிடையாது, எல்டஸ்ட்டும் கிடையாது. அப்போ சாக்ஷி எங்கே வரணும், இங்கே தான் வந்தாகணும் சாக்ஷி. இங்கே பேலன்ஸ் ஒருத்தர் இருக்கிறவன் கண்டிப்பாக மேலே தான் வரணும். ஸோ இப்படி தான் பாசிபிலிட்டி போடணும். ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்கலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ஃபால்ஸ், ஓகேவா? ஸ்வேதா இஸ் ஓல்டர் தென் சுவாதி. பார்ப்போமா, ஸ்வேதா எங்கே இருக்கா? ஸ்வேதா வந்து ஓல்டர் தான், ஓகே, கரெக்ட். ஸ்வேதா வந்து சுவாதி இவங்க வந்து 1992, சுவாதி வந்து 1995. ஸோ இது வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு நன் ஆஃப் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அட் ஃபால்ஸ். நிக்கில் இஸ் 37 இயர்ஸ் ஓல்டு. நிக்கில் 37 இயர்ஸ் ஓல்டு தான், டாப்பில் இருக்கான், அவன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ 37 இயர்ஸ் தான். ஸ்வேதா இஸ் born in the year 1995. ஸ்வேதா இதில் பிறந்திருக்கா, 1992ல் பிறந்திருக்கா. ஸோ எது வந்து ஃபால்ஸ்னாலும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூ, இது வந்து ட்ரூவாக இருக்குது, இது வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ இது வந்து தப்பு. ஸ்வேதா எதில் பிறந்திருக்கானா 1992ல் பிறந்திருக்கா ஸ்வேதா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் born in the year 2000. 2000 யார் பிறந்திருக்கா? சாக்ஷி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாக்ஷி. Who among the following is 29 years old? 29 years old யாருன்னா 29 யார்? ஸ்வேதா. ஸ்வேதா தான். இதில் வந்து ஸ்வேதா ஆப்ஷனே கொடுக்கல, ஸ்வேதா தான் 29 years old. ஸோ வந்து இது வந்து நன் ஆஃப் திஸ். ஸோ இதுமாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. இப்போ யாருக்கு வந்து 15 years old ராமன், செகண்ட்லேருந்து யார் ரொம்ப செகண்ட் யங்கஸ்ட் அப்படின்னா ராமன், ஓகேவா? கீழேருந்து சின்ன பையன் அவன் தானே. ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் ரொம்ப யங்கஸ்ட்னா சின்ன பையனா யார் இருக்கா? கீழே யார் எழுதணும்? சோனியா தானே. சோனியா 6 years, அவங்க தான் வந்துட்டு ரொம்ப யங்கஸ்ட். எல்டஸ்ட் அப்படின்னா நிக்கில். ஸோ இதுமாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நம்ம ஒன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை கரெக்டாக டேட்டா ஃபில் பண்ணிட்டோன்னா எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் அட்டன் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் வேறு மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸ் சேஞ்ச் பண்ணலான்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.